குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என கொல்கத்தா விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என 2 நாட்களுக்கு முன்பு சியால்டா நீதிமன்றம் அறிவித்த நிலையில் தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா சியால்டா நீதிமன்றத்திற்கு வெளியே 100க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் காணப்படுகிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில உச்சநீதிமன்றம் தானாக முன் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தாங்க. அதே போல கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையில் அடுத்தடுத்து உத்தரவுகள் பிறப்பிச்சிருந்தாங்க. சிபிஐ வசம் இந்த வழக்கானது ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. சிபிஐ அந்த வழக்கில் கடந்த நவம்பர் மாதம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்த நிலையில தொடர்ச்சியாக 3 மாத காலம் விசாரணை நடந்து முடிந்து ஜனவரி 9ஆம் தேதி வாக்கில் அந்த விசாரணை முடிவடைந்திருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஜனவரி 18ஆம் தேதி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு, அதாவது சஞ்சய் ராவ் குற்றவாளி அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தாங்க. அந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் தீர்ப்பு விவரத்தை அறிவிப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்பு விவரத்துல ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அடிப்படையில் பார்க்கும்போது சஞ்சய் ராய் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறது டிஎன்ஏ அந்த தகவல் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே போல சஞ்சய் ராவ் கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழே குற்றவாளி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 64, அதே போல 66, 103, 1 ஆகிய பிரிவின் கீழ் சஞ்சய் ராய் குற்றவாளி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு இதுல மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த 103 பிரிவு 1 குறிப்பிடக்கூடியதா இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஆயுள் தண்டனையானது தற்போது சஞ்சய் ராய்க்கானது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 50,000 ரூபாய் அபராதம், அதே போல அரசு தரப்பிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த மருத்துவருடைய குடும்பத்துக்கு 17 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவையும் தற்போது கொல்கத்தா செஷன்ஸ் நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த வழக்குல அடுத்தடுத்த கட்டங்கள்ல கொல்கத்தா உயர்நீதிமன்றமோ இல்ல அடுத்தது உச்சநீதிமன்றத்துக்கோ சஞ்சய் ராவ் தரப்புல அந்த மேல்முறையீடு போறதுக்கான அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரக்கூடிய காலகட்டங்களை தான் பார்க்கணும். சிபிஐனுடைய ஒரு மிக முக்கியமான விசாரணையின் அடிப்படையில் தற்போது சஞ்சய் ராய் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பானது வந்திருக்கு. அவருக்கு தற்போது ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கு. சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவர் தரப்பில் வாதத்தை தெரிவிக்கலாம் என்று நீதிமன்றம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. அவர் தரப்பில் ஏதேனும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டதா? தினம் எந்த விதமான வாதங்களும் முன்வைக்கப்படல. குறிப்பிட்டு இது பெரியான குற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளதான் வரும் அப்படின்ட்டு அவருடைய வழக்கறிஞர் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இருந்த போதிலுமே இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கு. ஜீவபாரதி, தண்டனை விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. தண்டனை விவரத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழே அவருக்கான அந்த தண்டனையானது குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஐபிசியில் இருந்து நம்ம பிஎன்எஸ் சட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகாக அதுல மிக முக்கியமாக 64, 66, 103, 1 ஆகிய 3 பிரிவின் கீழே அவருக்கான தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சஞ்சய் ராய்க்கு 50,000 ரூபாய் அபராதமும், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்துக்கு அரசு சார்பில் 17 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு தற்போது நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய்க்கு தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.